ஹாய் மக்களே, ஐம் சிவா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்வான்மெண்டலோட டே 3யில் இருக்கிற டாபிக் ஐயூசிஎன். ஐயூசிஎன் என்னென்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு ஃபுல் ஃபார்ம். இது எப்போனா 1948 ஐயூபிஎன் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் நேச்சர்னு சொல்லிட்டு ஒரு பேரில் ஆரம்பித்தாங்க. பின்னாடி 1956 ஐயூசிஎனாக மாற்றப்பட்டுள்ளது. இது எங்கே இருக்குன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்குது. ஸோ நம்ம நேற்றே பார்த்தோம், நேற்று ஒரு டாபிக் பார்த்தோம் இல்லைங்களா, அதுவும் சுவிட்சர்லாந்து தான் இருக்குது, ஜெனீவாவில் இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ பெரும்பாலான என்வரான்மெண்டல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து என்வரான்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து பக்கம் தான் இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது அதோட மிஷன் என்ன அப்படின்னு பார்ப்போங்க. கன்சர்வ் த இன்டெகிரிட்டி அண்ட் டைவர்சிட்டி ஆஃப் நேச்சர், ஈக்விட்டபிள் அண்ட் எக்கோலஜிக்கலி சஸ்டைனபிள். அதாவது வந்து எல்லாரும் யூஸ் பண்ண எல்லாரும் ஈக்விட்டபிளாகவும் எக்கோலஜிக்கலி சஸ்டைனபிளாகவும் ஒரு விலங்கோ ஒரு உயிரினம், அதாவது ஒரு நேச்சர் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஈக்குவலாகவும் சஸ்டைனபிள் ரொம்ப காலத்துக்கு அதை கொண்டு போகணும். இப்போ டக்குன்னு அழிவு தருவாயில் இருக்குது பார்த்தீங்களா, விலங்குகளோ செடிகளோ, அதெல்லாம் இதை கன்சர்வேஷன் பண்ணுறது தான் இவங்களுடைய வேலை. ஓகேங்களா. ஸோ இதோட மெம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா போத் ஸ்டேட்ஸ் அண்டு என்ஜிஓஸ். ஸ்டேட்டும் இருக்கிறாங்க, அதாவது வந்து ஒவ்வொரு நாடும் இருக்காங்க. என்ஜிஓஸ்னால் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் அல்லாத, ஓகேங்களா, அந்த ஆர்கனைசேஷன்ஸும் இதோட மெம்பர்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரெட் லிஸ்ட். ஐயூசிஎனில் இருக்கிற ரெட் லிஸ்ட்ன்ற கான்செப்ட். இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா 1964 ஆரம்பித்தாங்க. இந்த கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த உயிரினங்களோ இல்லை பறவைகளோ வந்துருச்சுன்னா அது வந்து ரொம்பவே பாதுகாக்கப்பட வேண்டியதுன்னு அர்த்தம். அடுத்து வாங்க, இப்போ அதோட டெஃபினிஷன்ஸ்லாம் பார்க்கலாம். எக்ஸ்டின்ட் அப்படின்றது வந்து, அதாவது எக்ஸ்டின்ட்னா அது அழிஞ்சு போச்சு, அதோட இண்டிவிஜுவல்ஸ் எதுலன்னு அர்த்தம். எக்ஸ்டின்ட் இந்த வைல்டு அப்படின்னா வந்து அதாங்க, அது வந்து வைல்டில் இல்லை, இப்போதைக்கு கேப்டிவிட்டியில் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா. கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன், அதான் கீவேர்ட்ஸ். ஹை ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கீவேர்ட்ஸு. இது வந்து ஹை ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன் இந்த வைல்டு என்டேஞ்சர்ட் அப்படின்னா, ஓகேங்களா. அதாவது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹை ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன்றது வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட்னா ஹை ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்டிங்ஷனு. வல்னரபிள்னா ஹை ரிஸ்க் ஆஃப் என்டேஜ்மெண்ட், அதாவது அடுத்த ஸ்டேஜுக்கு போய்டும் அப்படின்னு. நியர் த்ரெட்டனா லைக்லி டு பிகம் என்டேஞ்சர்ட் இன் த நியர் ஃபியூச்சர். லிஸ்ட் கன்சர்னா அதான், இதுதான் வந்து அதோட டெஃபினேஷன்ஸு. சரி, இப்போ வாங்க எக்ஸ்டிங்க்ட் அனிமல்ஸ் என்னென்னு பார்ப்போம். மமோத் நம்ம இப்போ படங்கள்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருக்கீங்களா. மமோத் அப்படின்றது வந்து அதை பெரிய யானை அப்படின்றது இருக்கும். அடுத்தது வந்து இந்த சேபர் டூத் டைகரு, இந்த பேர்ட்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. டஸ்மேனியன் டைகரு, இதெல்லாம் வந்து அழிஞ்சு போயிடுச்சு. ஓகேங்களா. நீங்கள் டைனோசரை கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ இது பேர் வந்து ஏஷியாட்டிக் சீட்டா. ஓகேங்களா. ஏஷியாட்டிக் சீட்டா. இதுக்கு பதில் தான் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ஆஃப்ரிக்கன் ஒரு கண்ட்ரிக்கு போய் அந்த சீட்டாவை எடுத்துகிட்டு வந்து மத்திய பிரதேஷில் இருக்கிற ஒரு காட்டில் விட்டார். அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் போடுங்க. ஓகேங்களா. இது ஏஷியாட்டிக் சீட்டா. ஏஷியாட்டிக் சீட்டா வந்து கம்ப்ளீட்டாக அழிஞ்சிடுச்சிங்க. ஓகேங்களா. இந்த ஏஷியாட்டிக் சீட்டாவுக்கு பதில் தான் ஆஃப்ரிக்காவில் இருக்க சீட்டா ஒரு வகையை எடுத்துகிட்டு வந்து இதை ஏற்கனவே சீட்டா வாழ்ந்த இடத்துல விட்டுருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் போடுங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இது வந்து முள்ளம்பன்றின்றது வந்து லீஸ்ட் கன்சர்ன் தான். ஓகேங்களா. முள்ளம்பன்றி வந்து லீஸ்ட் கன்சர்ன். ஓகேங்களா. இது பேர் வந்து நீல்காய் அப்படின்வாங்க. என்னங்க, நீல்காய். இது வந்து அதாவது வந்து ஏஷியாவிலே மிகப்பெரிய மான் இது தாங்க. ஓகேங்களா. ஏஷியாவிலே மிகப்பெரிய மான் வகை இது தான். இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் அந்த பகுதியில் இருக்குது. ஓகேங்களா. இது வந்து பிக்மி ஹாக். இது வந்து அந்தமான் நிக்கோபார் பகுதியில் இருக்குது. இது வந்து இருக்கிறதுலே சின்ன பன்னி, அதாவது சின்ன காட்டு பன்னி. ஓகேங்களா. பிக்மி ஹாக் அப்படின்வாங்க. ஓகேங்களா. பிக்மி ஹாக் இது வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர் அந்த ஸ்டேட்டஸில் வருது. ஓகேங்களா. என்னதில் வருது? கிரிட்டிக்கலி என்டேஞ்சர் ஸ்டேட்டஸில் வருது. இந்த நீலகிரி தார் எதுலேருந்து வருது, எந்த ஸ்டேட்டஸில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா என்டேஞ்சர்ட் அப்படின்ற ஸ்டேட்டஸில் வருது. ஓகேங்களா. நீலகிரி தார் தான் நம்மளுடைய மாநில விலங்கு. ஓகேங்களா. அடுத்து வந்து பாருங்கள், இது வந்து புழுகு பூனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து மலபார் சிவட்டுன்னுவாங்க இங்கிலீஷில். இது வந்து புழுகு பூனை அப்படின்வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். ஓகேங்களா. கிட்டத்தட்ட அழியும் தரவாக இருக்குது. இது வந்து கன்னியாகுமரியிலேருந்து வயநாடு அந்த பகுதியில் இருக்குங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து இது வந்து தேவாங்குனா ஸ்லெண்டர் லாரிஸ்னுவாங்க. ஓகேங்களா. இதோ பாருங்கள், கண்ணு ரெண்டு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து தேவாங்குன்னுவாங்க. இதுக்கு வந்து கடவுர்ன்ற ஒரு இடத்துல இந்தியாவிலே ஃபஸ்ட்டு தேவாங்குக்குன்னு ஒரு வைல்ட் லைஃப் சேஞ்சுரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, கடவுர். ஓகேங்களா. திண்டுக்கல்ல. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா.
இந்த இதுதான் தேவாங்கு. இந்த தேவாங்கு வந்து லீஸ்ட் கன்சர்ன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது வந்து மக்களால் அதிகமாக பாதிக்கப்படுது அப்படின்றதுக்காக இது தனியாக ஒரு வைல்ட் லைஃப் சென்ச்சுரியை உருவாக்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பாருங்கள், இது இது என்னென்னு கன்வெர்ட் பண்ணுங்கள். அதாவது வந்து இது என்னென்னா வந்து கடல் பசு அப்படின்ற துகாங் அப்படின்றது. ஓகேங்களா. DUGONG அப்படின்றது. இது வந்து நம்ம மாநிலத்தோட சி அனிமல். ஓகேங்களா. கடற்பசு அப்படின்றது இதுதான் வந்து கல்ஃப் ஆஃப் மன்னாரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் இப்போ நம்ம பார்த்தோம், கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்கோம். அடுத்தது கொரில்லாவோ, கொரில்லான்றது வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டுங்க. இது வந்து அலுலான்ற ஒரு செடி. இது வந்து எங்கே இருக்குன்னா ஹவாய்னா வந்து அதாவது இந்த பசிபிக் ஓஷனில் இருக்கிற ஒரு தீவு, அதில் இருக்கிற அலுலான்றது இதுவும் வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர். எக்ஸாம்பிள்ஸ் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர், கிரிட்டிக்கலி ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் எக்ஸ்டின்ட் இந்த வைல்டு. ஓகேங்களா. எக்ஸ்டின்ட் இந்த வைல்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், வல்னரபிள், அப்புறம் நியர் த்ரெட்டண்டட், லீஸ்ட் கன்சர்ன், அப்புறம் டேட்டா டிஃபிஷியன்ட், இதெல்லாம் வரும். ஓகேங்க. வந்து பாருங்கள் இந்தியாவும் ஐயூசிஎன் என்னென்னு பார்ப்போம். இந்தியாவும் ஐயூசிஎன் பார்த்தீங்கன்னா 1969 தான் இந்தியா வந்து ஒரு மெம்பராக சேருது. ஓகேங்களா. இந்த மெம்பராக யார் ஜாயின் பண்ணியிருப்பாங்க? அஃப்கோர்ஸ் நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் தான் மெம்பராக சேர்ந்தாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து இதோட நம்ம இந்த ஐயூசிஎனோட ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2007 நியூ டெல்லியில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. இதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஆஃபீஸ். ஐயூசிஎனும் இந்தியாவும் ஏன் எந்த அளவுக்கு டுகெதராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐயூசிஎன் ரெக்கார்ட் பண்ண 8% ஸ்பீஷியஸ் வந்து இந்தியாவில் தான் இருக்குது. ஓகேங்களா. உலகத்தில் இருக்குது. அதில் வந்து 45,000 பிளான்ஸுங்க, 91,000 அனிமல்ஸ் இந்தியாவில் ஐயூசிஎன் ரெக்கார்ட் பண்ணதில் இருக்குது. ஓகேங்களா. சரி, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி தர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்ற கொல்கத்தாவில் இருக்கிற ஒரு நிறுவனம் தான். ஓகேங்களா. அப்போ இது வந்து விலங்குகளுக்கு. பயாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதுவும் கொல்கத்தாவில் தான் இருக்குது. இது வந்து பிளான்ஸுக்கு அதுக்கெலாம். ஐயூசிஎன்னும் இந்தியாவும் சேர்ந்து பண்ண ப்ராஜெக்ட் தான் வந்து ப்ராஜெக்ட் டைகர். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ப்ராஜெக்ட் டைகர்ன்றது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. என்னது ரிவிஷன். இப்போ நம்ம என்ன இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ரிவிஷன் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னென்னா, ஐயூசிஎன் ஆரம்பித்தது 48, 1956 அது பேர் மாற்றினாங்க. ஓகேங்களா. ரெட் லிஸ்ட்டுன்றது 1964 உருவாக்குனாங்க. ஓகேங்களா. இந்த ரெட் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது இங்கே பாருங்கள். இந்த இருக்குது பார்த்தீங்களா. எக்ஸ்டின்ட் இந்த வைல்டு, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், வல்னரபிள், நியர் த்ரெட்டண்டட், லீஸ்ட் கன்சர்ன். ஓகேங்களா. இந்த +2 மைனஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த பிக்சரில். இதுலேருந்து இது வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை. மற்றதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை. ஓகேங்களா. இது இந்த 7க்கும் இருக்கிற என்னென்ன அனிமல்ஸ் இதுக்கு இருக்குன்றது உங்களுக்கு தெரியணும். இது வந்து பாருங்கள், ரெட் லிஸ்ட்னாவே ரெக்கார்ட் ரேர் அண்ட் என்டேஞ்சர் ஸ்பீஷியஸ். ஓகேங்களா. இந்த ரெட் லிஸ்ட்டுக்கு பண்ணி கொடுக்குறது யார்? ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவும் பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவும். ஓகேங்களா. இது உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அனிமல். ஓகேங்களா. ஒவ்வொரு அனிமல் இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் தாங்க பெரும்பாலும் வரும். இந்த அனிமலை வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டாக அறிவிக்கிறாங்க, இந்த அனிமல் வந்து இதில் அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஓகேங்களா. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நாளைக்கு டே 4 வந்து நம்ம என்ன டாபிக் பண்ண போகிறோன்னு அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி என்விரான்மெண்ட்டை நம்ம 30 டேஸில் கவர் பண்ணுறோம். அதுபோல் நம்ம அடுத்தடுத்த சீரியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கொண்டு வரலாம், மேக்ஸ் கொண்டு வரலான்னு இருக்கிறோம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இதை பற்றின எல்லா ஒரு டீட்டெயில்ஸ், குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இதுக்கெலாம் யூஸ் பண்ணுற எல்லா அதை நம்ம வந்து போர்ஷனாக கவர் பண்ணிட்டு வரோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்கை எடுத்துகிட்டு அதிலே இருக்கிற இதை விட நம்ம போர்ஷனை தான் கேட்க போகிறாங்க டிஎன்பிசியில். அதனால் வந்து ஒவ்வொரு போர்ஷனில் இருக்கிற ஒவ்வொரு டாபிக்ஸாக எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறது, நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.